வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூ வனக்ஸிம் மினல் அம்வால். பொருளாதாரத்தில் அல்லாஹ் தஆலா சில கட்டங்களில் குறைபாடுகளை ஏற்படுத்துவான். பொருளாதாரத்தில் ஒரு மனிதன் இன்றைக்கு இருக்கிற நிலையில நாளைக்கு இருக்க மாட்டான். இன்றைக்கு ஏழையாக இருப்பான், நாளைக்கு பணக்காரனாக இருப்பான். இன்றைக்கு பணக்காரனாக இருப்பான், நாளைக்கு ஏழையாக இருப்பான். ஒரு மனிதனிடத்தில் காசு பணம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு மனிதன் நாம் கண்ணால் பார்த்தது காதால் கேட்டது எப்படின்னு சொன்னால், இந்த வருஷம் ஒரு ஜக்காத் கொடுக்குறார் பல கோடிக்கு, அடுத்த 2 வருடங்களில் அவர் ஜக்காத் எடுக்கக்கூடிய நிலைக்கு மாறிவிடுகிறார். இது கண்கூட நம்ம பார்க்குற செய்திகள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தார அருள்கள் எங்கேயுமே அல்லாஹு தஆலா ஜக்காத் கொடுங்கன்னு சொல்லும் பொழுது, அல்லாஹ் நீங்கள் செலவழிங்கன்னு சொல்லும் பொழுது உங்களோட பணம் அல்லாஹ் சொல்லவே இல்லை. என்ன சொல்லலாம்? அல்லாஹ் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாங்கள் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். நாங்கள் கொடுத்தது அல்லாஹ் கொடுத்தது, அல்லாஹ் கொடுத்ததை அல்லாஹ் பிடுங்கி எடுப்பான். அல்லாஹ் கேளும், அல்லாஹ் கொடுத்ததை அல்லாஹ் பிடுங்கி எடுப்பான், அல்லாஹ் பறித்தெடுப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரிய அந்தஸ்தோடு இருப்பார், திடீர்னு அல்லாஹ் அவரை இழிவுபடுத்துவான். இழிவா இருந்தவர் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். ஆட்சியில் இருப்பார், அல்லாஹ் எடுப்பான். ஆட்சியில் அதிகாரத்தில் இல்லாமல் இருப்பார், அல்லாஹ் கொடுப்பான். எல்லாமே அல்லாஹு தஆலா எடுக்கிறது, கொடுக்கிறது, பறிக்கிறது அல்லாஹு தஆலாவுடைய கையில இருக்கிறது. சில பொழுது மனிதன் அவன் எப்படி யோசிக்கிறான்டா, அல்லாஹு தஆலா எனக்கு தருகிற பொழுது, அல்லாஹ் தருகிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமா தந்துக்கிட்டே இருப்பான். இவர் துவா கேட்டுக்கிட்டே இருப்பார், அல்லாஹ் தந்துக்கிட்டே இருப்பான். துவா கேட்டுக்கிட்டே இருப்பார், அல்லாஹ் தந்துக்கிட்டே இருப்பான். நிறைய சேர்ந்த உடனே இப்ப அவருக்குள்ள ஒரு எண்ணம் வரும், நான் இவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறேன். இவர் அல்லாஹ் இடத்துல கேட்டதை மறந்துடுவார், அல்லாஹ் தந்ததை மறந்துடுவார். நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். அப்ப அல்லாஹு தஆலா பொருளாதார தந்து சோதிப்பான், அல்லாஹ் எடுத்தும் சோதிப்பான். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் இங்கு பொருளாதாரத்தை குறைக்கிறான் என்றால், அல்லாஹ் என்ன சொல்றான்? பொருளாதாரத்தை குறைக்கிற பொழுது ஒரு மனிதனுடைய மனோநிலை எப்படி இருக்கணும் என்றா, பொருளாதாரம் குறைகிறது. நான் என்னிடத்துல 2 லட்சம் இருந்தது, நான் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் மக்களுக்கு கொடுத்தேன். இப்ப என்னிடத்துல 1 லட்சம் இருக்குது அல்லது 50,000 இருக்குது, இப்ப நான் கொடுக்க மாட்டேன் இல்லை, இப்பையும் நான் கொடுப்பேன். ஏண்டா அல்லாஹ் என்ன சொல்றான்? வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ரா வல் ضرா. எப்படி? காசு இருந்தாலும் கொடுப்பாங்க, செல்வ செழிப்பு நிலையிலும் கொடுப்பாங்க, அதே மாதிரி அவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏற்படுகிற நிலையிலும் கொடுப்பாங்க. இது நல்லா புரிந்து கொள்ளுங்க. சஹாபாக்கள்ல நிறைய கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க, என்னால் கொடுக்க முடிய இல்லையே என்று சொல்லி போட்டு அந்த நாள் இரவில் போயிட்டு நான் எப்படியாவது வேலை செஞ்சு கொண்டு வந்து ஒரு பிடி ஈச்சம்பழமாவது கொடுக்கணும் என்று சொல்லி நினைச்ச சஹாபாக்களும் இருக்கிறாங்க. அப்ப எனவே அல்லாஹ் அங்க பார்க்கிறது என்ன? நான் நிறைய கொடுத்த பொழுது எனக்கு அவன் நன்றி செலுத்தினான், நிறைய கொடுத்த பொழுது எனக்காக கொடுத்தான், இப்ப நான் எடுக்கிறேன். இப்ப அவன் மனநிலை எப்படி இருக்கு? இப்ப உண்மையான முஃமின் அல்லாஹு தஆலா கொஞ்சம் சோதிக்கிற பொழுது, பொருளாதாரத்தை எடுத்து சோதிக்கிற பொழுது அவன் மனோநிலை எப்படி இருக்கணும் என்றால், அல்லாஹ் என்ன இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அல்லாஹ் குறைக்கிறான், அல்லாஹ் எடுக்கிறான். ஆனால் இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு சோதனை அல்லாஹ் வச்சிருக்கிறான். என்னென்றால், நான் எப்படி நடந்து கொள்கிறேன், அல்லாஹ் அதை பார்க்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், சில பொழுது நாம் உங்கள் பொருளாதாரத்தில் நாம் சோதனை ஏற்படுத்துவோம். அப்ப அந்த வேளையில் நீங்க எப்படி நடந்து கொள்றீங்க என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். நான் எப்பொழுதும் அல்லாஹ்வுக்காக கொடுத்ததை கொடுப்பேன், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக நான் இருப்பேன் என்று ஒரு மனிதன் வாழுகிற அந்த வாழ்க்கை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களோட காலத்துல நன்மைയുടെ விஷயத்தில் இவங்க 2 பேரும் அதிகமா போட்டி போட்டார்கள். ஆனால் எல்லா நிலைகளிலும் தர்மம் செய்து கொண்டுதான் இருந்தாங்க. இருக்குது, என்னிடத்துல கொஞ்சம் இருக்குது, கூடுதலா இருக்குது, கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹு தஆலாவுடைய சோதனை அவர்களுக்கு, சோதனைனா நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான் என்றால், அல்லாஹு தஆலா எங்களுடைய ஈமானை, எங்களுடைய மனோநிலை அல்லாஹ் பரிசீலிப்பதற்காக அல்லாஹ் சோதிக்கிறான் என்றால், நாங்க அந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். நாங்க அல்லாஹ் என்னை இப்படி சோதிக்கிறான் என்று 4 பேர்ட்ட 5 பேர்ட்ட சொல்லி நாம் இப்படி புலம்பிக் கொண்டு கதறிக்கொண்டிருக்கிறோமா, அல்லது அல்லாஹ்வை நம்பி இன்னும் அவனை நெருங்குகிறோமா? இப்ப எனக்கு இந்த நேரத்துல எனக்கு உண்மையில என்னால முடியாது, கொடுக்க முடியாது என்று இருக்கிற பொழுதும் ஒரு மனிதன் ஒரு ஏழைக்கு கொடுக்கிறான், உதவி செய்கிறான் என்றால், இந்த மனிதனை அல்லாஹு தஆலா வேறு விதமாக நிச்சயமாக கொடுத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்துவார். அல்லாஹ் என்ன சொல்றான்? வல்லாஹு ஃபீ அவுனில் அப்த் மா தாமல் அப்து மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு உதவி செய்யும் காலம் எல்லாம் அல்லாஹ் இந்த அடியானுக்கு உதவி செய்வான்.
இப்ப இவருக்கு தேவை 1000 ரூபாய். இந்த 1000 ரூபாய் என்பது அவருக்கு பெரிய தேவை. ஆனா இவருக்கு 1,00,000 தேவை. ஆனால் அவர்கிட்ட இருக்கிறது 10,000. அந்த 1000 இவருக்கு தூக்கி கொடுக்கிறார் என்றால் இவருக்கு எது பெரிய தேவையாக இருந்ததோ அதை கொடுப்பது அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்காக, அல்லாஹு தாலா அவனுக்கு உதவி செய்வது அல்லாஹ் கடமையாக ஆகிவிடுகிறது. அல்லாஹ் என்ன சொல்றான்? மோமீன்களுக்கு உதவி செய்கிறது எங்கள் மீது கடமை. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ஃபி அவுனில் அப்த் மா தாமல் அப்த் மா கான அல் அப்து ஃபி அவுனி அஹி. அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் பொருளாதாரத்துல குறைவு ஏற்படுதுன்னு சொன்னாலும் தன்னுடைய தகுதிக்கேற்ப தராதரத்துக்கேற்ப அவனுடைய தர்மத்தையோ அவன் கொடுப்பதில் இருந்தோ அவன் ஒரு பொழுதும் அவன் தூரமாக மாட்டான். அவனுக்கு இருப்பதை அவன் கொடுப்பான். அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வயுசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அவர்களுக்கு தேவை என்று இருந்தாலும் அவர்களை விட அவர்கள் சகோதரர்களை முதன்மைப்படுத்துவார்கள், அவர்களுக்கு உதவி செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி இவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப உதாரணமா பாருங்க, நீங்க இந்த செய்தி அடிக்கடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு அன்சாரி சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விருந்தாளியை வீட்டுக்கு கொண்டு போய் அவர் சாப்பாடு கொடுக்கிறார். இந்த சாப்பாடு யார சாப்பாடு? அந்த கொடுத்த சாப்பாடு அவர சாப்பாடும் இல்லை, மனைவிய சாப்பாடும் இல்லை, பிள்ளைகளுக்காக வச்சிருந்த சாப்பாடு. இப்ப பிள்ளைகளுக்கு வச்சிருந்ததை கொடுக்கணுண்டு கட்டாய கடமை இல்லை, அவசியம் இல்லை, கட்டாய கடமை இல்லை, அவசியம் இல்லை. ஆனா இந்த இடத்துல அவருடைய நிலை என்ன தெரியுமா? அந்த மனிதருடைய நிலை என்ன? அவர் செல்வ செழிப்போடையா இருந்தாரு. அதாவது தனக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை, மனைவிக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை, பிள்ளைகளுக்கு வச்சிருந்த 1-2 பிடி கவல உணவுகள் என்பது எவ்வளவு வறுமையில் அவர் இருந்திருப்பார், எவ்வளவு வறுமையில் இருந்திருப்பார். இப்ப நாங்க எங்களுக்கு காசு இல்லை, என்ற கொடுக்கறதுக்கு என்ற சக்தி இல்லை, அதனால நான் தர்மம் செய்யலை, நான் கொடுக்க இல்லைன்னு நாங்க சொல்லுவோம் தானே. அதுக்கு காரணம் என்ன சொல்லுவோம்? வறுமையை சொல்லுவோம். இவர்கள் அல்லாஹ்வோட உதவியை பெறதுக்கு காரணமா வச்சது வறுமை. விளங்குதா உங்களுக்கு? நாங்க அல்லாஹ்வோட உதவியிலிருந்து தூரமாகிறதுக்கு வச்சிருக்கிற காரணம் வறுமை. ஏன்னா என்னால முடியாது, இப்ப என்கிட்ட ஒண்ணும் இல்லை, இப்ப கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவோம். அந்த சஹாபாக்கள் என்ன சொன்னாரு? என்னிடத்துல எனக்கு சாப்பிட்றதுக்கும் இல்லை, மனைவிய சாப்பிட்றதுக்கும் இல்லை, பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிறத நான் கொடுக்க தயார். இப்ப அவர் கொடுக்கிறார். அல்லாஹு தஆலா இவருடைய விஷயத்தில் சந்தோஷம் அடைகிறான், ஆனந்தம் கொள்கிறான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் நேரடியா பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த செயல் ஆகிருச்சுன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு அருள். அல்லாஹ் திருப்தி அடைகிற அளவுக்கு இந்த தர்மம் ஆகிவிட்டதுன்னா இதை போல ஒரு பெரிய ஆனந்தம் உலகத்துல எது வேண்டும் சோதர்களே? நான் கொடுத்ததுல 4 பேர் பாராட்டிட்டாங்க, நான் செஞ்ச சேவையை, நான் செஞ்ச விஷயத்தை 4 பேர் பாராட்டி எழுதிட்டாங்கன்னா உள்ளத்துல எவ்வளவு ஒரு சந்தோஷம் வருது. இதெல்லாம் தாண்டி என்ற ரப்பு இதை பார்த்து திருப்தி கொண்டாண்டு உலகத்துல ஒரு மனிதனுக்கு தெரிய வருதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அது எங்க இருந்து கிடைச்சது? முடியாது, வறுமை, கஷ்டம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு அழைப்பை சொல்றாங்க, அழைப்பை செய்யறாங்க. நான் இவரை அழைத்து கொண்டு உணவு கொடுக்கிறேன். அந்த வறுமையில் இருந்து வெளிப்பட்ட தர்மத்தின் விளைவு என்னண்டா? அல்லாஹ்வுடைய ஆனந்தம். அல்லாஹ் பார்த்து சிரிக்கிறான், மகிழ்ச்சியால் அல்லாஹ் இதை பொருந்திக் கொள்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய அந்தஸ்து. எனவே இந்த சோதனையில் அவர் சித்தி அடைந்தார். பொருளாதாரம் குறைக்கப்படுகிறது, ஆனால் அங்கே அவர் சித்தி அடைகிறார். அவர் இன்னும் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்கிறார், அதிலிருந்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொள்கிறார். இன்னும் சிலர் அல்லாஹ் சோதிக்கிற பொழுது எப்படி 5 நேரம் தொழுதுகிட்டு இருப்பார், நோன்பு பிடிச்சு கொண்டிருப்பார், இபாதத் செய்து கொண்டிருப்பார், வணக்க வழிபாடுகளோடு இருப்பார். ஆனா கொஞ்சம் பொருளாதாரத்துல குறைவு, வருமானத்துல குறைவு ஏற்படும் பொழுது கொஞ்சம் இபாதத்தும் குறைய ஆரம்பிக்கும். ஏன் பள்ளி பக்கம் வந்துட்டு இருந்தீங்க, இப்ப பள்ளி பக்கம் காண இல்லையே, என்ன நான் தொழுகிறதுனால என்ன நடக்குது? ஏதாவது பாமரத்தனமான பேச்சு இது. நான் தொழுகிறதால என்ன நடக்குது? ஒண்ணுமே நடக்குது இல்லை. பாருங்க, காபீர்கள்லாம் எவ்வளோ அழகா வீடு கட்டி எவ்வளோ வீடு வாகனத்தோட வசதியோட இருக்கிறாங்க. நாங்க 5 நேரம் தொழுகிறோம், எங்களுக்கு ஒண்ணுமே நடக்குது இல்லையே. அப்ப நம்ம நினைச்சது என்னன்னா நாங்க தொழுதா அல்லாஹ் தரணுமெண்டு. இதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நினைக்க இல்லை. நான் உண்மை பேசுறேன், அமீனா இருக்கிறேன், ஆனா சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி நினைக்க இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு நான் எப்படியாவது என் உயிரை பாதுகாத்து நான் மதியனுக்கு ஓடி போகணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி நினைக்கல. நான் நபியா இருக்கிறேன், நல்லதை சொல்ல வந்திருக்கிறேன், ஆனா என்ற நிலைமை ஊர்லயே வாழ முடியாத நிலை, அப்படி நினைக்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நான் சத்தியத்தை சொன்னேன், என்ன தூக்கி நெருப்புக்க போறீங்களா அப்படி நினைக்கவே இல்லை. அவங்க எல்லாம் நினைச்சிருந்தா இஸ்லாத்தை அவங்க சொல்லியிருப்பாங்களா? நாங்க ஒரு 5 நேர தொழுகைய தொழுது போட்டு நாங்க நினைச்சது நடக்க இல்லைண்டா அல்லாஹ் விட்டு தூரமாகிறோம்டா. இதை போல ஒரு மிகப்பெரிய துர்ப்பாக்கிய நிலை யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே. அல்லாஹ் நேசிச்ச கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்குள்ள தூக்கி போடப்படுறாங்க. அல்லாஹ் நேசிச்ச முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களோட வாழ்க்கையில அவர்களை போல எவ்வளவு பெரிய சோதனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக சோதிக்கப்பட்டார்கள். பிள்ளைகள் 7 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் தான் உயிரோடு இருக்கும் பொழுது 6 பிள்ளைகளையும் வளர்க்குறாங்க. மிகப்பெரிய வலி. ஒரு தாயும் தந்தையும் உயிரோடு இருந்து பிள்ளை மரணிக்கிறத பார்க்கிற வலி, அதை உணர்ந்தவர்களை தவிர வேற யாராலும் அதை உணர முடியாது. ஒன்றல்ல 2 அல்ல 6 பிள்ளைகள் தன்னை தாய் தந்தை எல்லாரையும் வளர்க்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப அவங்க கேட்கலையே, யா அல்லாஹ் என்ன இப்படியெல்லாம் நீ ரஹ்மத்துல்லில் ஆலமீன்னு சொல்லி போட்டு என்ன எப்படி சோதிக்கிறே யா அல்லாஹ்னு கேட்கவே இல்லை. கடைசி வரைக்கும் மௌத்து வரைக்கும் என் வாழ்க்கையில சோதனை இருக்கும், கஷ்டம் இருக்கும் என்பதை உறுதியா நம்பியிருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் ஈமான், அதன் உறுதியா நம்பிக்கை. எனவே பொருளாதாரத்தில் அல்லாஹ் தஆலா குறைவை ஏற்படுத்துகிறான்டா, எங்கட நம்பிக்கை இன்னும் அல்லாஹ்வை நோக்கி போகணும். ஏண்ட பாவம் தான். சில அறிஞர்கள் சலபு சாலிங்களை பற்றி சொல்லும் பொழுது, தன்னுடைய வாகனம் குதிரையோ ஒட்டகமோ கொஞ்சம் அவருக்கு கட்டுப்படாம கொஞ்சம் முரடுத்தனமா நடக்குதுன்னா அவங்க உடனே என்ன தெரியுமா நினைப்பாங்க, என்னுடைய இபாதத்துல கோளாறு, நான் நேத்து என்னுடைய இபாதத்துல சரியான முறையில முழுமையா பேணுதலா கவனம் செலுத்தவில்லை. அதே மாதிரி அடிமைகள், அதே மாதிரி வாகனம், அவர்களுடைய மனைவி, ஏதாவது ஒரு முரண்பாடு தெரிஞ்ச அவர்களுடைய இபாதத்துல சந்தேகம் வைப்பார்கள். நாங்க எங்கட இபாதத் சரியா பிழையா, ருக்கு சரியா சுஜூத் சரியா, அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. அல்லாஹ் என்னோட இரக்கம் இல்லை. ஏன் இரக்கம் இல்லை? எனக்கு ஒன்றுமே இந்த சரியாது இல்லை. 40 வருஷமா வேலை தேடி தேடி சரியாது இல்லை, சரியான வேலை கிடைக்குது இல்லை. நாங்க ஆனா அல்லாஹ் மூச்சு விடுறதுக்கு அந்த அவகாசம் தந்திருப்பான். எத்தனையோ பேர் வைத்தியசாலையில போய் பாருங்க, எப்படி மலம் கழிக்கிறார்கள், எப்படி சிறுநீர் கழிக்கிறார்கள். கண் பார்வை இல்லாதவர்கள், கிட்னி இல்லாதவர்கள், ஹார்ட்ல பிரச்சனை உள்ளவர்கள், நடக்க முடியாதவர்கள், எத்தனை பேர். எங்களுக்கு அல்லாஹ் ஆரோக்கியமான உடலை தந்திருக்கிறானே, நாங்க யோசிச்சு பார்த்தோமா? இதுக்கெல்லாம் நன்றி செலுத்தினோமா? பார்க்கிற பார்வை, கண் பார்வை, இதற்கு நன்றி செலுத்தினோமா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு குற்றம் சொல்லுகிற அளவுக்கு ஒரு மனிதனுடைய ஈமான் பலவீனப்படுமாக இருந்தால் அந்த மனிதன் அந்த இடத்திலே தோற்று போகிறான். இப்ப என்ன நிலைக்கு அவன் வரணும்? எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், பொருளாதார ரீதியா நான் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறேன், என்னிடத்துல இருந்த காசு பணத்துல குறைவு ஏற்படுது, தொழில்ல அதே மாதிரி வருமானத்துல முன்னைய விட குறைவு ஏற்படுதுண்டா, எப்பொழுதுமே சோதனை அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய பாதை அல்லாஹ்வை நோக்கி விரைவாக இருக்கணும் என்பதை சலஃபு ஸாலிஹீன் சொல்வார்கள்.